பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்புக்குட்டி வந்து போட்ட விதையெல்லாம் அழகாக முளைச்சி வந்துருச்சு. அருமையாக இருக்குது. அவங்க மனசு போலவே ரொம்ப அழகாக இருக்குது. விதையெல்லாம் முட்டி முளைச்சி வந்துருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக வந்துடும். அழகாக இருக்கும். பாப்புக்குட்டி எப்படியாச்சும் வந்துட்டு அவங்க மேம் கிட்ட வந்துட்டு அது என்ன சொல்கிறது ஒரு நல்ல பேர் வாங்கணும். ரொம்ப சாமியை வேண்டிக்கிட்டே போட்டிருந்தாங்கல்ல, எப்படியாச்சும் முளைச்சி வந்துடணுன்ட்டு. ஸோ வந்துட்டு நல்ல பெரிய செடியாக வளர்த்து கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. சூப்பராக வந்துருச்சு. ஹாய், வாங்க இன்றைக்கி முளைப்பாரி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து விதை போட்ட 3வது நாள். வாங்க பார்க்கலாம். டண்டடாய், இங்கே தான் வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாமல். இங்கே அழகாக வந்துருச்சுல, செம்மையாக வந்திருக்கு. இந்த பயிறு மொச்சையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்துருச்சு அழகாக. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன செடியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வெந்தயம் வந்து இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. குட்டி குட்டியாக இருக்கிறது பூரா வெந்தயம் வந்து ஃபாஸ்ட்டாக வரும்பாங்க. ஆனால் வெந்தயத்தோட பயிறு மொச்சை தான் வந்துட்டு நல்லா வேகமாக விறுவிறுன்னு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 3வது நாள். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட்டிருக்கணுமோ. நல்லாயிருக்கு. இந்த இதெல்லாம் மேலே நல்லா ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னா குப்புன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்புக்குட்டியோட பிளான்ட் வந்து நல்லா பெருசாக வந்துருச்சு. முளைப்பாரி சூப்பராக இருக்குது, அழகாக. இன்றைக்கி வந்துட்டு 6வது நாள். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா செடி ரொம்ப மேலே போயிடும். சொல்லிட்டு தண்ணி தெளிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் நூலில் கட்டிட்டேன். ஏன்னா விதை வந்து கலக்க போட்டதுனால கொஞ்சமாக வந்திருக்கு. பரவலாக தெரியுது. நிறைய போட்டிருந்தா நல்லா நெருக்கி வந்திருக்கும், அழகாக இருந்திருக்கும். இதுவுமே சூப்பராக தான் வந்திருக்கு. இந்த வெந்தயம்லாம் பாருங்கள், இவ்வளோ தான் வந்துட்டு நிறைய வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. கீழே வெந்தயம் வந்துட்டு அந்த போட்ட மண்ணுக்கா என்னன்னு தெரில, மண் கம்மியாக இருக்கனால இதெல்லாம் வெந்தயம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு நிறைய பாதி. பயிறு மொச்சை பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டது சூப்பராக வந்திருக்கு. நல்லா க்ரௌத் ஆகிருக்கு. நல்லா நான் லைட்டாக அப்படியே நூல் எடுத்து அங்கங்கே கட்டிட்டேன். ஏன்னா கட்டலைன்னா அப்படி ஒரு மாதிரி இப்படி மடிஞ்சிரும், கீழே சாஞ்சிரும் வளர. இன்றைக்கி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நடுவில் ஒரு குச்சி லைட்டாக ஒரு தென்னங்குச்சி ஊனியிருக்கேன் சாயாமல் இருக்கிறதுக்காக. இன்னும் 2 குச்சி கூட எங்கனக்குள்ளே சைடில் ஊன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. செம்ம க்ரோத்திங் ஆகிருக்கு, மேலே வரைக்கும் போயிருக்கு. லாங்கில் வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், நல்லா க்ரௌத்திங் அதிகமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ இருக்கும்? இதுவே 2 அடிக்கு வந்திருக்கு. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்புக்குட்டியோட பிளான்ட் எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள்.